வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதுரை ஸ்பெஷல் மட்டன் எண்ணெய் சுக்கா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் எண்ணெய் சுக்காக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சுக்காவோட மெயின் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மட்டன் பீஸ், போன்லெஸ் பீஸா இருந்தா பெட்டர். நான் 1-2 போன் பீஸ் ஆட் பண்ணிருக்கேன். பட் சைஸ் வந்து ஒரு பைட் சைஸா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்ததா உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இப்போ முதல்ல நம்ம மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பார் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி. நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதோட வந்து நான் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். நீங்கள் வந்து நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெயில் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும், தேங்காய் எண்ணெயில் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் ஆயிலில் பண்ணுறது இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இதை நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 3 விசில் போதும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம மட்டன் வந்து 3/4 பதத்துக்கு குக்காக இருந்தால் போதும். ஏன்னா இது நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால 3/4 பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் தண்ணி இருக்கு, நான் அடுப்பை ஆன் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட வச்சு மட்டன் பீஸ் மட்டும் எடுத்துக்க போறேன். தண்ணி வந்து நல்லா சுண்டணும். நமக்கு வெறும் மட்டன் பீஸ் மட்டும் போதும். இதுல இருந்து அந்த ஃபிளேவர்ஸ், வெறும் மட்டன் பீஸ் மட்டும் எடுத்தா அந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் போயிடும். அதனாலதான் நான் இதோடய சேர்த்து சுண்ட வச்சுக்கிறேன். மட்டன் வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி தண்ணி சுண்ட வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த மட்டன் தான் இது. அடுத்ததான் வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பும் சீரகமும் ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது வந்து எண்ணெய் மட்டன் சுக்காங்கிறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுங்கிறதுனால நல்லெண்ணெய் கடலெண்ணெயில் பண்ணால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம உளுந்தும் சீரகமும் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து எதுக்கு சேர்க்குறேன்னா, அந்த மட்டன் சாப்பிட்றப்போ நடுவில் வந்து உளுந்து கடிப்படும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லாட்டி வெறும் சீரகம் மட்டும் நீங்கள் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். உளுந்து வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். உளுந்து லைட்டாக ப்ரௌனாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த டிஷ்ஷில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே அதுதான். ஏன்னா நம்ம வேற எந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல, ஒரே ஒரு ஐட்டம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஸோ அது பச்சை வாசனை வந்து நல்லா தெரியும் நீங்கள் சரியாக வதக்கலாட்டி. அதனால நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் நல்லா கலர் கொடுக்கும், அதனால தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம உடனே மட்டன் பீசஸும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாத்தூள் வந்து ஒவ்வொரு மட்டன் பீஸையும் போட்டார மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். மட்டன் வந்து ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம டாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து கிண்டி விடணும். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் உப்பு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். மட்டன் எண்ணெய் சுக்கா வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கலர் மாறிடுச்சு. கேமராவில் வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி விட்டுறேன். இறக்கும் போது தான் கருவேப்பிலை போடணும், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து அந்த சுக்காவில் இறங்கி நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மதுரை ஸ்பெஷல் மட்டன் எண்ணெய் சுக்காவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.